சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் திணை. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமோ செந்தில் நாதர் சேவகா என்று திருநீற்று அணிபவர்க்கு மேவா வராதே வினை. உன்னுடைய நேர்மறை எண்ணத்தால் சாதகமற்ற சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்றப் போகிறாய் குழந்தாய். ஆம், உன் மன உறுதிக்கு முன் உன் சூழலும் உனக்கு வளைந்து கொடுக்கப் போகிறது. நீ யாருடைய உதவியாலும் முன்னேறக்கூடாது என்று நினைக்கிறாய். உனக்கு உதவ பலர் முன் வந்தாலும் நீ அதை ஏற்பதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாய். ஆனால் எப்பொழுதும் தனியாக வென்றுவிட முடியாது. சில நேரம் கிடைக்கும் உதவிகளை பெற்றுக்கொள். எந்த நேர்மறை விஷயத்தையும் எதிர்மறை வார்த்தைகள் கூறி மறுத்துவிடாதே. வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் வரும். உன் விடாமுயற்சி தொடரட்டும். நீ உருவாக்கிய திட்டங்களை மறக்காமல் உரிய நேரத்தில் செயல்படுத்திப்பார். அதன் பின் முன்னேற்றம் தானாக வரும். முருகன் அருளால் எதை தேடி வரும் உதவிகளுக்கும் நன்றி என்று கூறு. உன் மனதிற்குள் நீ உனக்கு உதவியர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்தால் உனக்கான நன்மை வந்து சேரும். நீ நம்பினால் உலகமே மாறும். உன் நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி. உலகம் மாற வேண்டும் என்றால் முதலில் மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும். நீ உன்னை நம்பினால் உலகமே மாறும். உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. உலகமே எதிராக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நீ நம்பினால் உலகமே மாறும். எனதன்பு குழந்தையே, நேர்மறை எண்ணத்தை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். ஒரு நாள் ஒரு பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் 2 கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். 2 டம்ளர்லேயும் பார்த்திங்கன்னா பாதி தண்ணி நிரப்பி வச்சுருக்குறாங்க. அதை மாணவர்களிடம் காட்டி இது 2 கிளாஸ்லும் பாதி நிரம்பியுள்ளதா அல்லது பாதி குறைவாக உள்ளதா என்று கேட்கிறார். ஒரு சில மாணவர்கள் உடனே எழுந்து பாதி நிரம்பியுள்ளது சார் என்று சொல்கிறாங்க. ஒரு சிலர் பாதி குறைவாக உள்ளது என்று சொல்கிறாங்க. இதில் தான் ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்குது. நாம் எப்பவுமே பாசிட்டிவாக யோசிக்கணுங்க. அதாங்க இதனுடைய வாழ்க்கை தத்துவம். பாதி நிரம்பியுள்ளது என்றது அவங்களுடைய பாசிட்டிவான எண்ணத்தை குறிக்குது. பாதி நிரம்பவில்லைன்றது நெகட்டிவான எண்ணத்தை குறிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே பாசிட்டிவாக தான் வாழ்க்கையில் யோசிக்கணும். நாம் எப்பவும் மனசில் நேர்மறை எண்ணத்தோடு இருந்துட்டால் போதுங்க. அதுக்கு தான் நமக்கு அழகான ஒரு சில வரிகள் நான் உங்களுக்காக பாட போகிறேன். நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிதம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகத்தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினேனே. ஓம் சரவண பவ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் முருகான்னு பதிவு பண்ணுங்கள்.